முகம் கரோதி வாச்சலம் புங்கம் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். கும்பே புனர்வசௌ ஜாத்தம் கேரள சோழபட்டனே கௌஸ்துபாம்சம் தராநீசம் குலசேகரம் ஆශ්‍රயே புஷ்யத்தே நகரே ரங்கயாத்திர தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் வேதவேத்யே பராபும்சே वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे வேதப்ராச்சேதசாசித் சாக்ஷாத் நாராயணாத்மஜா. அஞ்சன மாமலை பிறவியோந்தரித்தோன் வாழியே அந்நியரங்கர் தூணை அடைந்துய்ந்தோன் வாழியே வஞ்சி நகரன் தன்னில் வாழ வந்தோன் வாழியே மாசி தண்ணீர் புனர்பூசம் வந்தித்தான் வாழியே அஞ்சலையென பாம்பில் கையில் இட்டான் வாழியே அனவர தமி ராமகதை அருளுமவன் வாழியே செஞ்சொல் மொழி நூற்றஞ்சம் ஜப்பினான் வாழியே சேரலர்கோன் செங்கமலர் திருவடிகள் வாழியே. குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரினே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे भूतैर्महत्वीर्ये इमां पुरो विभो निर्माय चेते यतमूष पुरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मकः सो अलङ्कृशिष्ट भगवान् वचांसि मे. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதின் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜட குணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜட குணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பிறாக. நாமஸ்ரேஷ்டம் மனுமபி சச்சிபுத்திரம் அத்திர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகிரஜம் உருப்பிரும் மாதுரிம் கோஷ்டவதிம் ராதாகுண்டம் கிரிவரம் அஹோ ராதிகா மாதவாசம் பிராப்தோயஸ்ய பிரதித்வஸ்டி உரும் தம் நொட்டோஸ்மி. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். முகுந்தமால ஸ்தோத்திரம் ஸ்லோகங்கள் 28, 29. அழகான ஸ்லோகம். ஸ்ரீநாத நாராயண வாசுதேவ श्रीकृष्ण भक्त प्रिय चक्रबाणे श्री पद्मनाभाच्युत कैटबारे श्रीरामा पद्माक्ष हरे मुरारे अनंत वैकुंठ मुकुंद कृष्ण गोविंद दामोदर माधवेति वक्तुं समर्थोऽपि न वक्ति कश्चित् अहो जनानां व्यसनाभिमुख्यम्. ஸ்ரீநாதா நாராயண வாசுதேவா தெய்வீக கிருஷ்ணா, தங்கள் பக்தர்களின் தோழரே சக்கரபாணியே, பத்மநாபா அச்சுதா கைட்டபாரே, ராமா பத்மாக்ஷா ஹரே முராரே, ஓ அனந்தா வைகுண்டா முகுந்தா கிருஷ்ணா கோவிந்தா தாமோதரா மாதவா. எல்லா மக்களும் தங்களை கூவி அழைக்க முடியும் என்றாலும் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். தங்கள் ஆபத்தை தாங்களே தேடிக்கொள்கிறார்கள் என்பதை சற்றே பாருங்கள். இந்த பிரார்த்தனை இல்ல பகவானுடைய பேரை சொல்லி பகவானை அழைத்து ஒரு விஷயத்த பகவான் கிட்ட சொல்லி மனசை ஆதங்கப்படுத்துகிறார் குலசேகர ஆழ்வார். ஒரு பேரும் அமோகமான பேர். இந்த ஸ்லோகத்தை நம்ம 10 நாள் இழுக்கலாம். நம்ம சொல்லலாமா மாதாஜி? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லாம எல்லா நாமங்களும் வருது இல்லையா? நம்ம காலையில பூஜை பண்ணும்போது இந்த நாமத்தை பாட்டா பாடலாம் இல்ல மாதாஜி? முதுமால ஸ்தோத்திரமே அதுக்குதான், நாம மகிமை தான் இது. அதனால முதுமால ஸ்தோத்திரம் மொத்தத்தையே பாடுங்க, அவ்வளவு சொல்லலாம். அப்போ ஸ்ரீநாதா அப்படின்னா, நாதா அப்படின்னா நாதரே அப்படின்னு அர்த்தம், கணவரேன்னு அர்த்தம். ஸ்ரீனா லக்ஷ்மி, லக்ஷ்மியின் கணவரே. நாராயணரனே இந்த நீரில் சயனித்தில் இருப்பவர் தான் நாராயணா. நீரில் படுத்திருக்கிறவரே. வாசுதேவா, வசுதேவரின் புதல்வரே வாசுதேவனே. தெய்வீக கிருஷ்ணரே. பக்தர்களின் தோழரே. சக்கரபாணி, சக்கரம் வச்சிருப்பவரே. பானே அப்படின்னாலே வச்சிருக்கிறவர்னு அர்த்தம். சக்கரபானே அப்படின்னா சக்கரத்தை வைத்திருப்பவரே. பத்மநாபா, அவருடைய நாபி தாமரை போன்றது, தாமரை நாபியை உடையவர், அதனால பத்மநாபா. அச்சுதான என்றும் விழாதவர். அச்சுதான விழாதவர்னு அர்த்தம். என்றுமே எப்பவும் வீழ்வதில்லை, பகவான் வீழ்வதில்லை மனிதர்களை மாதிரி.
கைட்டபாரே, கைட்டபர், மது கைட்டபர் அப்படின்றது நிறைய வரும். மது கைட்டபாரே, மது கைட்டபாரேன்னு பாக்குறோம். கைட்டபர் அப்படின்றது வந்து ரெண்டு அரக்கர்கள், மது கைட்டபர். இப்ப இங்க வரும் கைட்டபாரேன்னு சொல்றாங்க. பாரே அப்படின்னா அழித்தவரேன்னு அர்த்தம். கைட்டபரை அழித்தவரேன்னு அர்த்தம். ராமா, ராமரே எல்லாருக்கும் தெரியும், ராமரே. பத்மாக்ஷா, ஆக்ஷா அப்படின்னா கண்கள், தாமரை கண்களை உடையவரே. ஹரி, பகவானே ஹரி. முராரி, முரணை கொன்றவரே. முரா அரி, முரணை அழித்தவரே. அனந்தா, அனந்த சேஷரே, எல்லை இல்லாதவர். அனந்தா அப்படின்னா எல்லை இல்லாத அப்படின்னு அர்த்தம். வைகுண்டா, வைகுண்டத்தினுடைய அதிபதியே. முகுந்தா, முகுந்தரே. கிருஷ்ணா, கிருஷ்ணரே. எல்லா கிருஷ்ணருக்கு நிறைய பொருள் இருக்கு. கிருஷ்ணர் எல்லாவற்றையும் கவர்ந்து இழுப்பவர். கோவிந்தா, பசுக்களுக்கு பிரியமானவரே. இந்திரியங்களுக்கு, எல்லா இந்திரியங்களையும் அடக்கி ஆள்பவரே. ரெண்டு அர்த்தம் உண்டு கோவிந்தனுக்கு. தாமோதரா, தா தாயால கட்டப்பட்டார். தாமோதரா, அடிவயிற்றுல கயிறு வச்சு கட்டினாங்க, அதனால தாமோதரன் பேர், உதரன். மாதவா, லக்ஷ்மியின் கணவரே. மாதவ் அப்படின்றதுக்கு லக்ஷ்மியின் கணவரேன்னு பேரு. எல்லா மக்களும் இப்படி பகவானுடைய ஆயிரம் நாமங்கள், ஆயிரம் ஆயிரம் நாமங்கள், நிறைய நாமங்கள் இருக்கு. இந்த நாமங்களை பகவான் எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, அதெல்லாம் ஒரு நாமம் பிடிச்சு ஒரு நாமத்தை சொன்னோம்னா கூட நமக்கு உய்வு உண்டு. நாம் நாம காரி பௌதா நிஜ சர்வ சக்திஸ். இந்த நாமத்துல எண்ணில் அடங்காத சக்தியை வச்சிருக்காரு. அந்த சக்தி எப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நாமத்தின் மகிமைகளை நம்ம வந்து ஆரம்பகட்ட பக்தர்களுக்கு பேசுறதே கிடையாது. ஏன்னா நாமம் வந்து அவ்வளவு உங்களுக்கு சொத்தை கொடுக்கக்கூடியது. சொத்து வேணும்னா ஜெபம் பண்ணுங்க, என்ன வேணும்னாலும் ஜெபம் பண்ணுங்க. எல்லா சக்தியும் உடையது ஜெபத்துக்கு, நாமத்துக்கு. அப்ப நாம் நாம காரி பௌதா நிஜ சர்வ சக்தி. நாமத்துல அவ்வளோ சக்தி வச்சிருக்கிறாரு பகவான். ஆனால் இங்க ஆனால்னு ஒண்ணு வச்சுட்டாரு. இதெல்லாம் சொல்லலாம், ஆனால் மக்களுக்கு, இப்படிலாம் மக்கள் உங்களை கூவி அழைக்கலாம்ல. ஆனா மக்கள் ஏனோ மௌனமாக இருக்கிறார்கள். மௌனமா இருக்கிறதுன்னா இந்த பகவானை பற்றி பாடாம இருக்கிறாங்க, வேற ஏதோ பாடுறாங்க. பாடுறது இயல்பு தானே எல்லாருக்குமே. வேற ஏதோ பேசுறாங்க, வேற ஏதோ செய்யறாங்க. அதனால அவர்களுடைய ஆபத்துகளை தாங்களே தேடிக்கொள்கிறார்கள் என்பதை சற்றே பாருங்கள். இவங்கெல்லாம் எவ்வளவு சுலபமா நாமத்தை சொல்லிட்டு போலாம். நாமம் சொல்றதுக்கு காசா, பணமா, என்ன வேணும்? ஒன்னும் தேவையில்லையே. ஏன் இவங்க சொல்றதில்ல அப்படின்னு குலசேகர ஆழ்வார் கஷ்டப்படுறார். பக்திக்கு ஏன் வரல? பக்தி சுலபம்னு சொல்றாரே, ஆனா ஏன் இவங்க எல்லாம் வர்றதில்ல? ஏன் இவங்க வராம இப்படி செய்யறாங்க? ஏன் இப்படி மாயையில இருக்கிறாங்க அப்படின்னு வருத்தப்படுறார். ஒண்ணு பகவானை அழைக்கிறார், இன்னொன்னு பகவான் கிட்ட வராதவர்களை பார்த்து வருத்தப்படுகிறார். வந்தும் முன்னேறாதவர்களும் இருக்கிறோம். நாம எல்லாம் வந்துட்டோம், ஆனா இன்னும் முன்னேறல. ஏன்னா சரியா புரிஞ்சுக்கல, அதனால முன்னேற்றம் வரல. பௌதிக பற்று அதிகமா இருக்கு, அதனால முன்னேற்றம் வரல. நம்ம எல்லாம் அறக்குறை, நீ நடுநிலையில இருக்கிறோம், மேலேயும் போல கீழையும் இல்ல. ஆனால் மேல போகாம இருந்தோம்னா என்ன ஆகும்? கீழே தள்ளப்படுவோம். இப்போ ஒரு நதியில வெள்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வெள்ளத்தை எதிர்க்க நீங்க நீந்து போறது ரொம்ப கஷ்டம். எதிர்நீச்சல் நம்ம போடலைன்னா வெள்ளம் அடிச்சுன்னு போயிடும். இப்ப நம்ம நிலை அப்படிதான். நாம எதிர்நீச்சல் போடலைன்னா மாயை நம்மள தள்ளின்னு போய் கொட்டிடும், அதுல அதுல பாதாளத்துல. அதனால நாம வந்து சிறு முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னா எதிர்க்க போராட முடியாது. பக்தி என்பதே மாயைக்கு எதிரான போராட்டம். அதனால பக்தர்களும் போராடித்தான் ஆக வேண்டும். அபக்தர்கள் சுத்தமா கண்ணு மூடிட்டு ஜாலியா இருக்கிறாங்க. அப்ப அந்த அபக்தர்களை பத்தி பேசும்போது ஏன் இவங்க எல்லாம் வரல அப்படின்னும் போது, வராத 4 பேரை கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில. நவாம் துஷ்கிருத்தினோ மூடா. துஷ்கிருத்தினான துஷ்டம், துஷ்டர்கள். துஷ்கிருத்தினோ மூடா, மூடான முட்டாள்கள். என்னை சரணடையாத முட்டாள்கள் இருக்கிறாங்க. பிரபத்தியந்தே நராதமா. பிரபத்தியந்தேன, பிரபத்தின சரணம். என்னை சரணடையாத 4 வித தீயோர்கள் இருக்கிறாங்க. யாரு? முட்டாள்கள். நராதமா, மனிதர்கள்ல கடைநிலையோடையோர். மாயா அபகிருத்த ஞான,
அவங்க வந்து ஞானிகள் மாதிரி தெரியுறாங்க. ஆனா அவங்க ஞானத்தை மாயை மூடி விட்டு இருக்கிறது. மாயா அபகிருத்தம்னா அபகிருத்தம், பறித்து கொள்தல். அவங்கள மாயை பறித்து கொள்கிறது. அவங்களுக்கு அறிவு இருக்கிற மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க. ஆனா அந்த அறிவு மாயையினால மூடப்பட்டிருக்கிறது. மாயா அபகிருத்த ஞான ஆசுரம் பாவம் ஆசிரிதா. அப்ப அந்த நாஸ்திகை கொள்கை உடையவர்கள், ஆசுரம் பாவம் ஆசிரித்தான நாஸ்திகவாதிகள். இந்த 4 பேர் வந்து வரவே மாட்டாங்க. நாமாம் துஷ்கிருத்தினோ மூடா, இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பகவத்கீதை 7:15 வருது. இதுல வராதவங்கள பத்தி பேசுறார். வராதவங்கள பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? கவலைப்பட்டு தானே ஆகணும். சக ஜீவராசிகள் கவலைப்பட்டு தான் ஆகணும். அதனாலதான் நம்ம வந்து புத்தக விநியோகம் செய்யணும். மற்றவர்களுக்கு முடிந்த வரைக்கும் அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா சக ஜீவர்களை பார்த்து நாம் கருணை அடையவில்லை என்றால் நம்ம மனசு வந்து கல்லு மாதிரி இருக்குமா. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் பாடினார். வள்ளலார் மாயாவாதி. நான் இங்க வள்ளலாரை காமிச்சேன்னு உடனே மக்கள் உடனே மாதாஜி மாயாவாதம் பேசுறாங்கன்னு நினைச்சிடப்படாது. ஆன்மீகவாதிகள் அனைவருக்குமே மற்ற ஜீவராசிகள் மேல கருணை வரணும். நமக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்லி இருக்கிறார் 3 விஷயங்கள்: ஜீவதொயா, வைஷ்ணவ சேவா, நாம ருச்சி. நமக்கு நாமத்துல நமக்கு பற்று வரணும், ருச்சி வரணும்னா இந்த 2 செய்யணும். அது நான் செய்யல, நான் மட்டும் பக்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆகாது, வேலைக்கு ஆகாது, வராது, ருச்சி வராது. ருச்சி வர மாதிரி நாம நினைச்சுக்கலாம், ஆனா ருச்சி வராது. இந்த ஜீவதொயா என்பது நான் எப்படி முன்னேறுகிறோனோ அது போல மற்றவர்களையும் நான் முன்னேற்ற வேண்டும்னு நினைக்கிற எண்ணம். இந்த எண்ணம் ஒரு வைஷ்ணவனுக்கும் இருக்கணும். இதுல நான் எப்படி மற்ற ஜீவர்களையும் என்னை போல நான் முன்னேற்றுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்படி நினைக்கும் போது நாம மற்றவர்கள் மேல காட்டுற கருணை, எனக்கு இந்த கிடைச்சது இந்த பொக்கிஷம், இந்த பொக்கிஷத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நாமம் கிடைச்சிருக்கு, பிரசாதம் கிடைச்சிருக்கு, இதை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எல்லாருக்குமே பிரசாதத்தை கொடுக்கணும். அப்படி எப்பொழுது நான் இந்த பிரசாதம் போறதுனால அவங்களுள்ள மாற்றங்கள் ஏற்படும், அவர்கள் பக்திக்கு வரணும் அப்படின்னு எப்ப நம்ம நினைக்கிறோமோ அப்ப அது பேர் ஜீவதயா. எல்லா ஜீவராசிகள் மேல நம்ம கருணை காட்டணும். அதனாலதான் இங்க வந்து இந்த கருணை என்பது குலசேகர ஆழ்வாருக்கு இயற்கையா இருக்குது. நாம ஜபத்தை சொல்றோம், நம்ம பகவான் பேர்ல பற்று வச்சிருக்கோம், நாம பக்தரா இருக்கிறோம், ஆனா மத்தவங்க எல்லாம் இல்லையே அப்படின்ற கவலை அவரை வாட்டுது. குலசேகர ஆழ்வாரை வாட்டுறது என்ன? கவலை. நம்ம இவ்வளவு பக்தரா இருக்கிறோம், மத்தவங்க எல்லாம் பக்தரா இல்லையே. அதனால அவர்களையும் நம்ம பக்தராக்கணும். நல்ல செல்வந்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அந்த ஊர்ல ஒரு செல்வந்தர் இருக்கிறார்னா அவர் பொதுவா நல்லவராக இருந்தால் அவர் வந்து தன்னை போல இல்லைனாலும் ஓரளவு மற்றவர்கள்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுப்பாரு. அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அவர்களுக்கு அடிப்படை விஷயங்களுக்கு தேவையான வசதிகள், இதெல்லாம் வந்து அந்த பணக்காரர் செய்வார். நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஹம், நாட்டு ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஜமீன்தார்கள் அந்த சினிமால காட்டுற மாதிரிலாம் வில்லன்கள் கிடையாது. நல்லவர்கள், பெரியோர்கள், சான்றோர்கள். அவங்க தான் அந்த பஞ்சாயத்து தலைவர்களா இருப்பாங்க. அவங்களும் அவங்க குடும்பமும் ஒழுங்கா இருப்பாங்க. ஒழுங்கா இருந்தாதான் நிர்வகிக்க முடியும். நானே ஒழுங்கு இல்லைன்னா நிர்வகிக்க முடியாது. நான் நல்லா குடிக்கிறேன் அப்படின்ட்டு நான் வந்து நீங்கள்லாம் குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாதே. நான் நல்லா குடிக்கிறேன்னா நான் மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் குடிக்காதீங்கன்னு சொல்றதுக்கு தகுதியே இல்லையே. அதனால நல்ல பணக்காரர்கள், நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே தங்களை சுற்றி இருப்பவர்களை காப்பாற்றுகிறார்கள். இதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது பௌதிக ரீதியாக. ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா எந்த ஒரு முன்னேறிய பக்தரும் பாத்தீங்கன்னா அவங்க மற்றவர்களை முன்னேற்றுவதில் கவனம் செலுத்துவார்கள், அந்த அக்கறை செலுத்துவார்கள். எப்படியாவது இவர்களை முன்னேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவர்களுக்கு இருக்கும். இந்த ஒரு எண்ணத்தை நாம் பல இடங்கள்ல பார்க்கிறோம், பல இடங்கள்ல பார்க்கிறோம். அதுல முக்கியமா அஜாமிலன் வீழ்ந்த பிறகு அது ஒரு பெரிய வர்ணனை வருது. நிறைய பக்தர்களுக்கு அது தெரியாது. அந்த கதை அப்படி ஓரமா அப்படி மேலோட்டமா அவுட்லைன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா ஆழமாக பார்க்கும்போது
பகவானுடைய ஏற்பாட்டுல ஒரு பக்தர் குழு அஜாமிலனை சந்திக்க போறாங்க. இதெல்லாம் பகவானுடைய ஏற்பாடு தான். எப்பொழுது பக்தர்கள் விலகி போறாங்களோ, பக்தியை விட்டு விலகி போகிறார்களோ, அப்பொழுதும் பகவான் வந்து இழுக்கிறார். எப்பொழுது நான் அந்த அந்த அபக்தர்களை பற்றி இப்ப பேசுறோம், அபக்தர்கள் சுத்தமா விலகி போறாங்க, அவங்களுக்கும் பகவான் எப்பொழுதும் வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருப்பார். இப்ப இந்த அஜாமில் கதையில நம்ம பார்க்கும்போது என்னன்னா, அஜாமிலன் பக்தனா இருந்தான், அப்புறம் முழு அபக்தனா மாறிட்டான். ஆனால் அவன் செய்த பக்தி தொண்டை பகவான் மறக்க மாட்டாரு, மறக்கல. அதனால ஒரு ஏற்பாடு செய்கிறார். அந்த ஏற்பாட்டுல பாருங்க, ஒரு நாஸ்திகன் இருக்கிறான் அந்த வழியில. பக்தர்கள் குழு போய் கொண்டிருக்கிறது. அந்த நாஸ்திகனை இவர்கள் கேட்கிறாங்க, இங்க ஏதாவது பக்தர்களுடைய வீடு இருக்கா அப்படி. அந்த நாஸ்திகன் இவர்களை பழி வாங்குறோம்னு நினைக்கிறான். ஆனா இவர்களை பழி வாங்கவில்லை. நிறைய நேரத்துல நாஸ்திகர்கள் அரக்கர்கள் எல்லாம் நினைச்சுக்கிறாங்க, நான் தன்னிச்சையாக ஏங்கி நான் வந்து ஒரு பெரிய விஷயத்த செய்யறேன்ட்டு. ஆனா அது போய் கடைசியில நல்ல விஷயத்துல முடிஞ்சிடும். ஏன்னா அது கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம். பகவான் வந்து ஒரு திட்டம் வச்சிருக்காரு. ஓ, இந்த பக்தனை எப்படி கொண்டாடணும், அந்த பக்தனை எப்படி கொண்டாடணும். அதுக்கு அந்த நாஸ்திகனை பயன்படுத்தி கொண்டார். நாஸ்திகனை வந்து வேணும்னு இந்த பக்தர்களை திசை திருப்பணும்னு சொல்லிட்டு, அஜாமிலன் வந்து கேடு கெட்டவனாக இருந்தான் அந்த காலகட்டத்துல. நல்ல மாமிசம் சமைக்கிறதும், தீத்தொழிலை செய்வதும், ஒரு விலை மாதுவோட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லா தப்பும் செய்யறான். அதனால ஆனா அவன் வீழ்ந்த பிராமணன், யோக பிரஷ்டன். யோக பிரஷ்டம்னா வீழ்ந்துறது. யோகத்துல இருந்து, பக்தி பாதையிலிருந்து விலகி அதை வந்து யோக பிரஷ்டம்னு சொல்லுவோம். இப்ப யோக பிரஷ்டனாக இருக்கிறான். அவனுக்கு தெரியாத நாஸ்திகனுக்கு. நாஸ்திகன் இவர்களை பழி வாங்குவதாக நினைக்கிறான். ஆனால் பகவான் அதையும் கருணையாக வைக்கிறார். அப்ப இந்த பக்தர்கள்லாம் அங்க போறாங்க அஜாமில் கிட்ட. ஆனா அஜாமில் வந்து கெட்டவனாக இருந்தாலும், நல்லா கவனமா பாருங்க, இப்ப கெட்டவனா இருந்தாலும் அவன் பக்தனாக இருந்திருக்கிறான். அதனால அவனால பக்தர்களிடம் பொய் சொல்ல முடியல. பக்தர்களிடம் பொய் சொல்ல முடியல. அதனால சொல்லிடுறான், நீங்க நினைக்கிற மாதிரி பக்தர் இல்ல நானு. நீங்க என் வீட்டுக்கு எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஊரால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறேன். நான் உண்மையை சொல்கிறேன். நீங்கள் இங்க வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்ல. இருந்தாலும் நீங்க வந்துட்டீங்க. உங்களுக்கு நான் எதனா செய்யணும்னு ஆசைப்படுறேன். என்ன செய்யட்டும்? ஏன்னா எங்க வீட்டுல நீங்க சாப்பிட முடியாது. ஓடி போய் காய்கறி, தானியங்கள், பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அப்ப அந்த சாதுக்கள் சமைச்சு அந்த பிரசாதத்தை கொடுக்குறாங்க. எப்படியாவது ஜீவன்களை பகவான் பக்கம் திருப்புறது தான் சாதுக்களின் வேலையே. எப்படியாவது ஏனக்கேன பிரகாரேன எப்படியாவது திருப்பணும். அப்போ அந்த அஜாமிலன் பிரசாதம் எல்லாம் சாப்பிட்ட பிறகு இன்னும் மனமாற்றம் ஏற்படுகிறது. அந்த சாதுக்களோட பேசுறான். சாதுக்கள் கேக்குறாங்க, நீ ஒரு காலத்துல பக்தனா இருந்த போல் இருக்கு, இப்ப மறந்துட்டியா, ஏன்? அதெல்லாம் பெரிய கதைங்க சாமி, அதை விட்டுருங்க. ஆனா எனக்கு வந்து எதா வழி சொல்லுங்க. இதுதான் சாது சங்கத்தினுடைய மிகப்பெரிய பாக்கியம். எப்படியாவது சாதுக்கள் வந்து மனமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். அந்த மனமாற்றம் இங்க அஜாமிலனுக்கு வந்துடுச்சு. எதா நான் பண்ணணும்? சரி, கோயிலுக்கு வா, டைம் இல்லை. ஜெபம் பண்ண டைம் இல்லை. இந்த கொலை கொள்ளை மாமிசம் அதெல்லாம் விட்டுற முடியாது. அப்ப இப்ப இது மாதிரி நம்ம கிட்ட சொன்னா, நீ திருந்தவே மாட்ட போ அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம நம்ம விட்டுருவோம். இது திருந்தாது, இது பக்திக்கு வராது அப்படி சொல்லி நம்ம விட்டுருவோம். ஆனா அந்த சாதுக்கள் அப்படி பண்ணல. வேற ஒரு உத்தியை கையாண்டார்கள். குழந்தைகள்லாம் இருக்கா? இருக்கு. எத்தனை குழந்தை? நிறைய குழந்தை. எதுக்காவது என்ன பேர் வச்ச? என்னென்னவோ பேர் வச்சேன், எதுவும் பேர் சொல்ற மாதிரி இல்லை. இந்த மாதிரி ஸ்ரீராமா, ஹரே முராரே, அச்சுதா, கேசவா, ராமா, முகுந்தா எதுவும் கிடையாது. இப்ப எல்லாம் வைக்கிறாங்களே டண்டி, பண்டி, ட்ரிண்டி, ரோசி, பிங்கி, என்னென்னவோ பேரு. என்ன பேருன்னே தெரியல. சில பேர்லாம் வந்து உலகத்துல பேர் வைக்கணும்னா அந்த மாதிரி உலகத்திலே பேர் இருக்க கூடாதாம். அந்த மாதிரி பேர் தேடி கண்டுபிடிச்சு வைப்பாங்க. ஏன்னா எங்களது பேர் யார் பேர் மேலும் இருக்கக்கூடாது. மாதிரி ஏதேதோ பேர் வச்சிருக்கான். ஏன்னா அவனுக்கு அப்ப வந்து விலகி போய் விட்டான்.
சரி, வேற எதுனா குழந்தை வருதா? 8 குழந்தை தானே? இல்ல இல்ல, 9வது குழந்தை வரப்போகுது. அதுக்கு பேர் வச்சிடுறோம் நாங்க. அதையே நீ வச்சு கூப்பிடு. இதான் நான் உங்களுக்கு கொடுக்குற பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது சாதாரணமா தோணுது நமக்கு. இப்ப நம்ம குழந்தைக்கு ஏதோ ஒரு பக்தி பேரை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணா அப்படின்னு வச்சோம்னா தினமும் கிருஷ்ணா 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 நாம ஜெபம், நாம ஜெபம். என்னுடைய குருதேவர் என் குழந்தைக்கு கிரிதாரின்னு பேர் வச்சப்ப நான் அது மீண்டும் ஒரு முறை எனக்கு தீட்சை கொடுத்த மாதிரி நான் யோசனை பண்ணிட்டேன். ஏன்னா அந்த கிரிதாரி கிரிதாரி கிரிதாரின்னு அந்த கிரிதாரியினுடைய லீலைய கூப்பிடும்போது அந்த கிரிதாரி நாக்குல உட்கார்றாரு. அதனால இது எனக்கு மீண்டும் கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு நான் கூடுவேன். அப்ப இந்த நாராயணா அப்படின்ற பேரை அஜாமில் சொல்லும்போது நாராயணரோட சம்பந்தப்படுறான். ஆனா சக்திய பகவான் நீ தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் வேலை செய்யும். அதுதான் இங்க சொல்றாரு. இந்த பொதுமக்கள்லாம் அதுக்கு தான் நகர சங்கீர்த்தனம் செய்யணும்னு சொல்றது. நீங்க நகர சங்கீர்த்தனத்தை பாத்தீங்கன்னா இந்த பாமர மக்கள்லாம் சும்மாவே கைத்தட்டி அப்படியே கூட நின்னு பாடுவாங்க, அது இயல்பா இருக்கிறவங்க. ஆனா இந்த குலசேகர ஆழ்வார் இங்க சொல்றாரு பாருங்க, இந்த துஷ்கிருத்தினோ, துஷ்டர்கள் சொல்லவே மாட்டாங்க. யார்கிட்டயாவது போய் ஹரே கிருஷ்ணான்னு சொன்னா சேம் டு யூ அப்படின்னுவாங்க. அந்த அளவுக்கு நாமம் வாயிலே வராத மூடர்கள், நராதமர்கள். ஆனாலும் எப்படியாவது கிருஷ்ணா நகர் அப்படின்ட்டா சரியா போச்சு. எத்தனையோ பாவிகள் கிருஷ்ணா நகர் அப்படின்னா போதும். எங்க போறீங்க? கிருஷ்ணா நகருக்கு போறோம். எங்க வாழுறீங்க? திருப்பதியில வாழறோம். ஏன்னா திருப்பதியில நிறைய மற்ற மக்களும் வாழறாங்க போல இருக்கு. இதெல்லாம் புண்ணியத்தை கொடுக்கும். புண்ணியத்தை கொடுக்கும், கொஞ்சம் மனமாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் இடைவிடாமல் அதை தியானிக்கும் போது நிறைய மாற்றங்கள் ஏற்படும், பாவங்கள் கழியும். முதல்ல நடக்கிறது பாவங்கள் கழியும். அஜாமிலனுக்கு பாவம் சேர்த்துட்டான் திரும்பியும். நாராயணருடைய நாமத்தை சொல்லி 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 பாவத்தை கழித்தான். பாவத்தை கழிச்ச உடனே என்ன நடக்கும்னா மீண்டும் வாய்ப்புகள் தரப்படும். நாம எல்லாரும் கூட நாம ஜெபம் செய்யறோம். நாம ஜெபத்துல முதல்ல நடக்கிறது பாவ கழிப்பு. சுத்தம் அடைவோம். சுத்தம் அடையும் போது எப்படி இருக்கும்னா, இது எல்லாரும் உணரணும். ஒவ்வொரு படியையும் பக்தி பாதையில் நாம் ஆன்மீக முன்னேற்றத்துல படிகள் உணரணும். அப்பதான் தெரியும். இந்த ஒரு மூடி வைத்திருக்கும் ஒரு அறையை, பல வருடங்களாக மூடி வைத்திருக்கும் ஒரு அறையை நீங்கள் சுத்தம் படுத்துகிறீர்கள்னா என்ன ஆகும்? தூசு கிளம்பும். ஏகப்பட்ட தூசு கிளம்பும். அப்ப தூசு கிளம்பும் போது அந்த ஒரு குறிப்பிட்ட பக்தர், சில பக்தர்கள் எல்லாம் பார்த்திருக்கிறேன், அவங்க பக்திக்கு இன்னும் நிறைய மோசமாயிடுவாங்க. அதனுடைய காரணம் சில நேரங்கள்ல இதுவா இருக்கலாம். இந்த தூசு கிளம்பும். அதுக்கப்புறம் அவங்க உணர்ந்து அடி வாங்குவாங்க. அப்போ ஒரு அடி கிடைக்கும். அது நிறைய அவங்களுடைய கெட்ட குணங்கள் வெளியே வரும்போது அவங்க அடி வாங்குவாங்க. அடி வாங்கி திருப்பியும் வருவாங்க. சோ அந்த தூசு கிளம்பும் போது நம்ம நினைச்சுக்கிறோம் இன்னும் இன்னும் அந்த அந்த அறை மிகவும் அசுத்தமாக இருப்பதாக தெரியும். ஆனா அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு அந்த ரூம்ல இருக்கிற அழுக்கெல்லாம் தண்ணி விட்டு சோப்பு போட்டு கழுவி நழுவி அதை சுத்தப்படுத்தும் போது அது சுத்தமாகும். ஜன்னல்லாம் திறந்து வைக்கணும், இல்லைன்னா அந்த துர்நாற்றம் வீசும் வீசும். அது போல இந்த பக்திக்கான அடிப்படை விஷயங்களை ஒரு பக்தன் செய்ய 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 அந்த தீகுணங்கள் மேல வந்த மாதிரி இருந்து வெட்டுப்படும், வெளியே போயிடும். நாராயணனுடைய பெயரை சொன்ன அஜாமிலனுக்கு அசுத்தமான அந்த குணங்கள்லாம் கரைய ஆரம்பிச்சது. அதனால பகவான் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த யம தூதர்களை பார்க்கும் அனுமதி கொடுத்தார். நமக்கெல்லாம் ஏன்னா யம தூதர்களை பார்க்கிற அனுமதி கிடையாது. சாதாரண மக்களுக்கெல்லாம் யம தூதர்லாம் பார்க்க முடியாது. செத்து போனா செத்து போச்சுதான், அவ்வளவுதான். யம தூதர்களை பார்க்கும் அனுமதி தரப்படாது. இழுத்துன்னு போவாங்க, அவ்வளவுதான். ஆனால் இங்கு அஜாமிலனுக்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. இவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். மீண்டும் ஒரு வாய்ப்பாக நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். நமக்கு தெரியாது. நாம திரும்பியும் பள்ளத்துல விழுந்துட்டோம், திரும்பியும் பகவான் நம்மை சேர்த்து கொடுக்கிறார், திரும்பியும் கொண்டு சேர்க்கிறார்ன்ற வாய்ப்பு நமக்கு இருக்கலாம். இந்த வாய்ப்பை நாம் நழுவ விடக்கூடாது. நழுவ விடக்கூடாது. இடை விடாமல் நாம ஜபத்தை சொல்லிட்டே இருக்கணும். நம்மை தூய்மைப்படுத்தும் முறையில தீவிரமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அஜாமிலனுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய மனப்பாற்றம் ஏற்பட்டது. ஏன்னா இப்ப உயிர் போற நேரத்துல எவ்வளவு வலிக்கும்.
ஆயிரம் ஆயிரம் தேள்கள் கொட்டுற மாதிரி இருக்கும். கபம் வந்து தொண்டையை அடைக்கும், காது கேட்காது, கண்ணு சொருவும், உயிர் அப்படி மிக வருத்தப்படும், துடி துடிக்கும். அந்த துடிப்பு நேரத்துல யம தூதர்களை பார்த்தான், விஷ்ணு தூதர்களை பார்த்தான். இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் புரிஞ்சுட்டான், இனி தேவையா எனக்கு இந்த பௌதிக வாழ்க்கை? இல்ல, நான் போவேன், ஹரித்துவார் போய் நாம ஜபத்தை இடைவிடாமல் செய்வேன், பக்தி தொண்டை செய்வேன்னு உறுதி எடுத்தான். அதுக்கப்புறம் அதே விஷ்ணு தூதர்கள் வந்தார்கள். இந்த 4 விஷ்ணு தூதர்கள் வந்து காப்பாத்துனாங்க பாருங்க, அவங்களே வந்தாங்க, வந்து வாப்பா கூட்டின்னு போலான்னு. அப்ப அவர் சந்தோஷமா போனாராம். அப்ப பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு கீழே வந்தவர்களை பகவான் வந்து இழுத்துன்னு போறாரு, அப்படி ஏற்பாடு செய்யறாரு. அதனால எந்த ஒரு முறையிலேயாவது நாமத்தை நாம சொல்லி மற்றவர்களையும் சொல்ல வைக்கணும். அது நம்ம சாமர்த்தியம். சண்டெல்லாம் போட வேண்டாம். அன்பால அன்பால யாருக்காவது நல்ல பேர் வைங்க அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் பேரா கொடுத்துடணும். கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட பேரா கொடுத்துட்டா அது அது வேற. அது ஒரு சதவீதம் பக்தி வந்து தானா நடக்கும். அந்த பெயர் மீது அவங்க பற்று வைக்கிற மாதிரி வேற இருக்கணும். அப்ப அந்த நம்ம பக்தி 100%ம்னா அதுல ஒரு 10% அதுல போகும். அது மிகப்பெரிய நன்மையை அளிக்கும். இத வந்து மக்கள்லாம் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. யாரும் குழந்தைகளுக்கு வந்து பகவானுடைய பெயரே வைக்கிறது கிடையாது. சாதாரணமா வைக்கிறாங்க. ஆனா இந்த நாமத்துல இருக்கிற சக்தி ஏன் பகவானுடைய பெயரை பக்தர்களுக்கு, மனிதர்களுக்கு வைக்கிறாங்க அப்படின்னும் போது, அந்த இப்பெல்லாம் நம்ம பற்று வந்து பகவான் பேர்ல வைக்கிறது இல்ல, மனிதர்கள் பேர்ல தான் வைக்கிறோம். அந்த பெயர் மீது அத சொல்லி 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 மனம் தூய்மை அடைவதற்காக இந்த உத்தியை வந்து நமக்கு முன்னோர்கள் கொடுத்தாங்க. குரு பரம்பரையில கொடுக்கப்பட்டது. அதனால கூட வந்து தாஸ் ஏத்திட்டாங்க. தாசி சேர்த்துட்டாங்க. ஏன்னா நாம் கிருஷ்ணர் ஆக முடியாது, நாம் கோவிந்தன் ஆக முடியாது, நாம் தாசனாகத்தான் ஆக வேண்டும். தாஸ் போட்டு இப்படியாவது பகவானுடைய பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும்ன்ற ஒரு உத்தி, இது வந்து சம்பிரதாயத்துல கடைபிடிக்கப்பட்ட உத்தி இது. அதனால யாருக்குமே வந்து வேற பேர் வைக்கவே மாட்டாங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா பகவான் சம்பந்தப்பட்ட பெயராக இருக்கவே. ஏன்னா அப்படி இந்த மனிதர்களோட நம்ம உறவாடும் போது, இந்த உறவினர்களோட நம்ம நெருங்கிய பற்று வைக்கும் போது அந்த பெயரை அடிக்கடி சொல்லுவோம். அதனால இந்த உத்தி கொடுக்கப்பட்டது. எவ்வளவு யோசனை பண்றாங்க பாருங்க நம்முடைய குரு பரம்பரையில. அந்த மூத்த பக்தர்கள், தூய பக்தர்கள்லாம் மற்றவர்களை உய்விக்க வேண்டும்னு ஜீவதயா பண்றாங்க. இல்லைன்னா அந்த துஷ்டர்கள்லாம் எப்படி நாமத்தை சொல்ல மாட்டாங்க, எப்படியுமே சொல்ல மாட்டாங்க, என்ன சொன்னாலும் சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லாமல் இருப்பது அப்படின்னு வேணா யோசனை பண்ணுவாங்க. வேற ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது கவனத்தை செலுத்துவார்கள். இத சொல்லக்கூடாதுன்னே இருக்கிறாங்க. பிரசாதத்தை கொடுத்தா துப்புறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் என்னதான் கதி? என்னதான் கதி என்னும் போது இதெல்லாம் கதி. அவங்க எங்கப்பா போறீங்க? கிருஷ்ணா நகர் போறோம். யாரை பார்க்க போறீங்க? மாதவான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பார்க்க போறோம். இப்படிப்பட்ட மறைமுகமாக அவங்க வந்து நேரடியாக கிருஷ்ணரை கூப்பிடல. அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாதவான்னு ஒரு ஆள் இருக்கிறான், அவனை போய் பார்க்கறோம். அப்படி மறைமுகமாகவாது இவங்க எல்லாம் செய்யட்டோன்னு தான் இப்போ எல்லா இடங்களிலும் பகவானுடைய திருநாமத்தை சூட்டுவது. ஊருக்கு கூட, பேருக்கு கூட பகவானுடைய திருநாமத்தை சூட்டுவதனுடைய காரணம் வந்து இந்த ஜீவர்கள், இந்த பதித்த ஆத்மாக்கள், கீழே விழுந்த முட்டாள்கள் எப்பொழுது திரும்பி வருவார்கள் அப்படின்ற ஒரு கருணையின் காரணத்தினால. ஒரு ஒரு முறை ஒரு நாஸ்திகர், நான் சின்ன வயசுல இருந்தப்போ அவர் வந்து என்ன சந்திச்சார். அப்ப வந்து அவர் மிகப்பெரிய நாஸ்திகர், அவ்வளவு ஒரு பெரிய அரக்கன். நான் ரொம்ப வாதிடுவேன். அப்ப நானா, எனக்கு பக்தியில எல்லாம் இல்ல அப்ப. அப்ப எனக்கு தெரியும் பகவானுடைய பெயரை வைப்பது பகவானை நினைவு கொள்வதற்காகத்தான்றது அப்பவே தெரியும். எப்படி தெரியும்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்றாரு, நான் வந்து கருமாரின்னு என் பொண்ணுக்கோ என் வேலைக்காரிக்கு பேரை வச்சுட்டு அடி செருப்புல அடி தொடப்பத்துல நான் அடிப்பேன் நான் அப்படின்னு சொன்னாரு. அவ்வளோ அபராதத்துல போயிருப்பேன். அது வந்து ஒரு சாதாரண வேலைக்காரியா இருந்தா கூட சக மனிதர்களை நாம் சரியாக கவனிக்க வேண்டும். அவங்கள நம்ம கீழ்த்தரமா நடத்தினோம்னா அதே எதிர்வினை நமக்கு வரப்போகுது. அத ரொம்ப பெருமையா அந்த கடவுளை எதிர்ப்பதாக ஒரு பெருமையாக ரொம்ப
கடவுளை எதிர்த்த ஒரு முட்டாள்களை நேர்ல சந்திச்ச அந்த முட்டாள், அந்த ஆளை நான் நேர்ல பார்த்திருக்கேன். எப்படி ஒரு நாஸ்திகன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கெல்லாம் பேசுவான் அந்த ஆளு. அவருடைய மரணம் துர்மரணமாக இருந்தது. துர்மரணமாக இருந்தது. ஏன்னா எங்களுக்கு தெரிந்தவர் அப்படின்றதுனால கஷ்டமா இருந்தது. அப்ப இப்ப போல ஒரு இந்த பக்தி நிலையில இருந்திருந்தா கண்டிப்பாக மாற்றுவதற்கு முயற்சி செஞ்சிருப்பேன், பக்குவமாக. அப்ப வந்து இளம் வயசுன்னு போது கோவம் வரும். பகவானை பத்தி இவரு கேட்கலையேன்னு சொல்லிட்டு எகிரி எகிரி சண்டெல்லாம் போட்டு ஒரு பெரிய சண்டையே வந்துடுச்சு. அப்ப அவர் வாதிடுவார், இப்ப இந்த புளிய மரத்துல பேய் இருக்கு, இந்த வேப்ப மரத்துல பிசாசு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி கடவுளை நீ காட்ட முடியுமான்னுலாம் கேட்டாரு. இப்ப போலன்னா நான் காட்டியிருப்பேன். இப்ப போலன்னா நான் கடவுளை பற்றி பேசியிருக்கேன். அப்ப தெரியாது. அதனால என்னவோ அவங்க வந்து இந்த பகுத்தறிவாளர் அப்படின்ற முட்டாள்கள்லாம், அந்த பெரியார் வழி வந்த முட்டாள்கள் எல்லாம் ஏதோ பேசி பேசி நீ ஆவியில இட்லி பரிசுத்த ஆவியில் இட்லி வேகுமா அப்படிலாம் கேட்பானுங்க. இப்படிலாம் கேட்பானுங்க என்னென்னவோ. அவர்களுடைய கேள்விகள் பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு அடிப்படை விஷயங்களே இல்லாமல் இருக்கும் நாஸ்திகர்கள். அடிப்படை விஷயம். அதனாலதான் நாஸ்திகர்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கேவலமாக போய் கொண்டிருப்பார்கள். மனித மனிதத்தனத்தை விட்டு மிருகத்தனத்துக்கு போயிடுவாங்க. அப்ப அவர்கள் சில நாஸ்திகர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக சமயம் இருக்கிறது. மக்களை நல்வழிப்படுத்துறது ஒரு அளவு, அதுக்கு மேல்பட்ட ஒரு அளவு இருக்கு. மக்களை தூய்மைப்படுத்துவது, மக்களை ஆன்மீகவாதிகளாக மாற்றுவது, மக்களுக்கு தூய கிருஷ்ண பக்தியை கொடுப்பது, இதெல்லாம் ஹையர் லெவல். லோயர் லெவல்ல மாரல் சயின்ஸ் பாடம் நடத்துறது இல்ல பள்ளிக்கூடத்துல. அறம் என்பது முக்கியம். அறம் பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஒரு பக்தர் எனக்கு. நீங்க பேசணும், அறம் பேச வேண்டும். ஏன்னா அறம் இல்லைன்னா நம்ம வந்து ஆன்மீகமா வர முடியாது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நம்ம பொய் சொல்லலாம், ஏமாத்தலாம், இல்ல பல இது வந்து திருட்டுத்தனம் பண்ணலாம். அதாவது இது வந்து உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இந்த அடிப்படை அறம் இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் நம்மளால எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா தூய்மையின்மைன்னு ஒரு பாயிண்ட் வந்துருது. தூய்மையின்மை இருந்ததுன்னா நமக்குள்ள, நேர்மையின்மை தூய்மையின்மை இருந்ததுன்னா ஆன்மீகத்துல முன்னேற்றம் வராது. அதனால அவர் சொல்றாரு, அந்த ஒரு மூத்த பக்தர் எனக்கு சொன்னார், அறம் பேசுங்கள், கண்டிப்பாக அறம் பேச வேண்டும். ஏன்னா அறம் இல்லைன்னா நம்ம வந்து பக்தியினுடைய அடிப்படை முதல் படியில கூட இருக்க முடியாதாம். அதனால அறம் பேசுங்கள். அறத்தோட சேர்ந்துதான் நம்ம பக்தி செய்ய முடியும், செய்யணும். அந்த அடிப்படை விஷயங்கள் இல்லைன்னா நமக்கு வந்து பக்தியில வர்றாங்க நிறைய பேர், பக்தி தொண்டு இந்த மாதிரி 16 மாலைகள் 4 விதிமுறைகள் அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட முன்னேற்றம் வந்து அஹ், பூஜ்ஜியத்துல தான் இருக்கு. அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருப்பாங்க, மாற்றமே இருக்காது. அவங்கள எந்த மாற்றமும் இருக்காது. இதெல்லாம் செய்வாங்க அவ்வளவுதான். ஆனா மேபி மாற்றங்கள் இதை செய்யறதுனால அடுத்த பிறவியில புண்ணியமாக மாற்றப்படலாம். நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கதை. ஒரு சிஷ்யனிடம் ஒரு ஒரு குருவிடம் சிஷ்யர்கள் வராங்க, தீர்த்த யாத்திரை போகணும்னு சொல்றாங்க. குரு சொல்றாரு, இந்த பாவக்காயை கொண்டு போய் கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. அந்த பாவக்காயை கொண்டு போறாங்க சிஷ்யர்கள், எல்லா தீர்த்த யாத்திரைக்கும் கொண்டு போறாங்க. திரும்பியும் வராங்க, அந்த பாவக்காயை சமைச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. சமைக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. எப்போதும் போல கசப்பா தான் இருக்குது பாவக்காய். அப்ப குருதேவர் சொல்றார், நீங்கள்லாம் தீர்த்த யாத்திரை செய்து மாறவில்லை என்றால் இந்த பாவக்காய்க்கு சமந்தான். அப்ப இந்த உலகத்துல மக்கள் பாவக்காய் மாதிரி எங்க போனாலும் அப்படியே இருக்கிறாங்க. அப்படியே பாவக்காய் மாதிரி கசப்பு தன்மை மாறாமல் அப்படியே இருக்கிறாங்க. அதனால இந்த நாஸ்திகவாதிகள்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஆன்மீகம் என்பது ஒரு வேஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மாறாத மக்களையும் பார்த்து அவர்கள் வந்து கண்டிக்கிறார்கள். அவர்கள் நாஸ்திகவாதிகள் வந்து மதம் மதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிந்திக்கிறார்கள். இவர்களையும் நம்ம பக்தி பாதை கொண்டு வரணும்னா நம்ம நாம சங்கீர்த்தனம் பிரசாதம், நாம சங்கீர்த்தனம் பிரசாதம் செய்ய கொடுக்க வேண்டும். ஏன்னா இப்ப இந்த நாஸ்திகவாதிங்க கிட்ட எல்லாம் போராடவே முடியாது, பேச முடியாது. நல்ல கவுன்சிங்க. நாஸ்திகம் மாயாவாதிகள்
அவங்க எல்லாம் வந்து அதுக்குன்னே பிறந்திருக்காங்க, பிறந்திருக்கிறார்கள். சில பேர்லாம் நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டவர்கள்ன்றதையும் தெரிஞ்சுக்கணும். சில நேரங்கள்ல வந்து அஹ், பிரச்சாரம் செய்யக்கூடிய பக்தர்கள்லாம் ரொம்ப வீரமா போய் இங்க அங்க போய் அங்கன்னா மூக்கடிப்பட்டுன்னு வருவாங்க. அது நான் நிறைய முறை வகுப்புல சொல்வேன். எதிராளியினுடைய திறமையை பார்த்து கொண்டு நம்ம வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும். எதிராளி வந்து எடக்கு முடக்கா பேசுறாங்கன்னா நமக்கு அதுக்குரிய எல்லாத்துக்கும் சாஸ்திரத்துல விடை உண்டு. நாம படிக்கலன்றது உண்மை. நாம நல்லா படிச்சுட்டு போனோம்னா மதுவாச்சாரியார் மாதிரி, ராமானுஜாச்சாரியார் மாதிரி, ஸ்ரீல பிரபுபாதர் மாதிரி, நம்முடைய இஸ்கான் குருமார்கள் மாதிரி திரும்பி பதில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பக்தி நமக்கு சக்தியை கொடுக்கும். அது செய்யறதுக்கு முன்னாடி போய் பெரிய பெரிய ஆளுங்களோட, பெரிய பெரிய மாயவாதிகள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய நாஸ்திகவாதிகள் இருக்கிறாங்க, இவங்க கிட்ட எல்லாம் நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ண போனோம்னா மூக்கு உடைஞ்சி வருவோம். மூக்கு உடைஞ்சு போய் வருவோம். அதனால ஆரம்ப கட்டத்துல இருக்கிற பக்தர்கள் பிரசாதம் கொடுத்துட்டு இந்தாங்க பிரபுபாதர் புத்தகத்தை படிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துடணும். நம்ம பேசப்படாது. அந்த நம்ம பேசக்கூடிய இந்த பகவானுடைய சிறப்புகள், பகவானுடைய நாம மகிமைகள், அறம் கூட, அறம் பேசும்போது கூட இப்ப மக்கள் கிட்ட போய் அறம் பேச முடியல. நேற்று ஒரு வகுப்பு, அந்த வகுப்புல வந்து பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்ல வச்சா, அதுல ஒரு வெளிநாட்டு பெண்மணி எப்படி வந்தாங்கன்னு எனக்கே தெரியல. அந்த கிளாஸ்ல யாருன்னா சொல்லியிருப்பாங்களோ என்னவோ. அடியா பயங்கரமா கேள்வி கேட்கறாங்க. எல்லாத்துக்கும் மேற்கோள் இருக்கு. அதனால அவங்கள தட்டி வீழ்த்த முடிஞ்சது. ஏன்னா இப்ப வெளிநாட்டு பெண்களுக்கெல்லாம் போய் ஸ்திரீ தர்மத்தை போதிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லையை மீறி வெளிநாட்டு பெண்கள் நம் நாட்டு பெண்களுக்கே போதிக்க முடியாது. யாராவது போய் வேலைக்கு போகும் ஒரு பெண்ணை நிறுத்த முடியுமா உங்களால? பாருங்க. இன்னைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறா வேலைக்கு போயிட்டு, அவளை போய் நீங்க என்ன பண்ணாலும் அதுல இருந்து எடுக்க முடியாது. குடும்பமா, குழந்தையா, ஸ்திரீ தர்மமா அதெல்லாம் பேசவே முடியாது. ஸ்திரீ தர்மம்னா எங்க விக்குது? எந்த கடையில விக்குது அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஸ்திரீ தர்மம் பேசாம ஸ்திரீகளுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது. நிறைய ஸ்திரீகள்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் வந்து என் வேலையை செய்ய மாட்டேன், நான் இதை பண்ண மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன், ஆனா கிருஷ்ண பிரேமையை அடைவேன்னு நினைக்கிறாங்க. சாத்தியம் இல்லை. சாத்தியமே கிடையாது. சாத்தியம் இல்லை. நிறைய நேரத்துல அவங்க ஒரு தப்பான ஒரு விஷயத்துல இருக்கிறாங்க. நிறைய குடும்பங்களை நான் பார்த்திருக்கேன் மாயாப்பூர்ல. அவங்க பாவம், அவங்க மாமனார் மாமியார், அம்மா மாமனார் மாமியார் கணவன் எல்லாம் எங்கேயோ எங்கேயாவது உட்காந்துன்னு இருக்குங்க. இந்த அம்மா ஜாலியா மாயாப்பூருக்கு வந்துருவாங்க. ஏன்னா ஒரு ஆள் தான், ஒரு குழந்தையோட வந்துருவாங்க. ஒரு குழந்தை அவங்க அந்த அப்ப என்ன ஒரு 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 பெண்மணி எவ்வளவு சமைக்க வேண்டியது வரும்? ஒரு ஆளுக்கு ஒண்ணும் கிடையாது. ஒரு வேலை கிடையாது. வாடகை வீடு எடுத்துட்டா அந்த வீட்டை பத்தி கவலையும் பட தேவையில்லை. ஏன்னா அது எவன்தோ வீடு, நான் அதை ஏன் பெருக்கி துடைக்கணும், சுத்தமா வச்சுக்கணும்? பரவாயில்ல. நான் காலையில போனேன்னா சாயங்காலம் வருவேன். அப்படியே பக்தி மயத்துல இருப்பேன். ஆனா அங்க கணக்கு மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறானே கடவுள். நீ கணவனுக்கு சேவை செஞ்சியாமா? உன் கணவனை அம்போன்னு எங்க விட்டமா கேப்பார். கேள்வி கேட்கவே வரமாட்டார். அவ்வளவுதான், மைனஸ் ஆயிடுவோம் நம்ம. அறம், இதை யாரும் சொல்லி தர்றது இல்லையே, இதானே பிரச்சனை. அறம் இல்லாமல் நாம் அங்க பக்தியில வரவே முடியாது. நான் நினைக்கிறேன், நரசிம்மரை போய் நான் 100 சுத்து சுத்துறேன், 800 சுத்து சுத்துறேன், நான் தினமும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மாலை கட்டுறேன், அது பண்றேன் இது பண்றேன்னா எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சிடுவான் பகவான். ஏன்னா நீ அடிப்படை விஷயங்களை செய்யவில்லையே. அடிப்படை விஷயங்கள் உனக்கு தெரியலன்னா, அடிப்படை விஷயங்களை பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது செய்யலைன்னா எனக்கு அங்க உய்வில்லை அப்படின்றத புரியணும். அந்த வெளிநாட்டு பெண்ணுக்கு நான் புரிய வைத்தேன், புரிய வைத்தேன். அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெண் குடும்பத்துல இருந்து சேவை செய்தால் அவள் தன்னை இழக்க வேண்டி வருமேன்னு கேக்குறாங்க. என்னது? ஒரு பெண் குடும்பத்துல இருந்து கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் சேவை செய்வதன் மூலம், முக்கியமாக கணவனுக்கு சேவை செய்வதன் மூலம் அவங்க தன்னுடைய ஐடென்டிட்டின்னு சொல்றோம்ல, தன்னுடைய ஐடென்டிட்டி அவங்க இழந்துருவாங்க. யாரும் ஐடென்டிட்டியை இழக்கிறது இல்ல.
நான் அதுக்கு மேற்கோள் காட்டினேன். மண்டோதரின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். மண்டோதரி யாருன்னா அரக்கனுடைய மனைவி, ஒரு அசுரனுடைய மனைவி. அவங்க ஐடென்டிட்டி இழந்தாங்களா? அவங்க அசுரனுக்கு தான் சேவை பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் ராமர் முழுமுதற் கடவுள்னு. சொல்லி பார்த்தாங்க, போராடி பார்த்தாங்க, கேட்கல ராவணன். ஆனா இன்னைக்கு ராவணன் கெட்டவன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா மண்டோதரியினுடைய பெயரை சொன்னா புண்ணியம் வரும்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆச்சரியமா இல்ல? ராவணனுடைய மனைவி மண்டோதரியினுடைய பெயரை சொன்னால் பஞ்சகன்யால ஒருத்தர் மண்டோதரிமா. நீ பகவானுடைய மனைவியாக இருக்கலாம் சீத்தை. மண்டோதரி அசுரனுடைய மனைவி. சீத்தை கண்டிப்பா தாயார், நம்ம அந்த லெவல்ல கொண்டாடல. ஆனா இவள் ஒரு சாதாரண பெண்ணு, அசுரனுடைய மனைவி. ஆனா இன்னைக்கு அவ பேரை சொன்னா புண்ணியம் வரும்னு ஸ்லோகம் இருக்கு. பஞ்சகன்யால மண்டோதரி ஒருத்தி. அப்ப ஐடென்டிட்டி அவ லூஸ் பண்ணலையே, இல்லையா? So அதெல்லாம் சொன்னேன் நான். அப்ப அந்த அம்மாவுக்கு எவ்வளவு புரிஞ்சதோ தெரியல. இந்த வெளிநாட்டு மக்கள், இப்ப இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அடிப்படை விஷயங்கள் தெரியவில்லை. அடிப்படை விஷயங்கள் இல்லாம நாக்கே இல்லாம ஜெபம் பண்ண முடியாதுல்ல. நாக்கு இல்லாம யாராவது ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. அது போல அடிப்படை விஷயங்களை, நாம் அடிப்படை கடமைகளை செய்யாமல் நாம ஜெபத்துக்கே வர முடியாது. செய்யற மாதிரி தோணலாம், கிளி சொல்ற மாதிரி செய்யற மாதிரி தோணும். ஆனா அதனுடைய முழு பலன் நமக்கு கிடைக்காது. அதனால குலசேகர ஆழ்வார் இங்க ரொம்ப கஷ்டப்படுறாரு. சுலபமா செய்ய வேண்டிய இந்த வேலைகளை இவர்கள் ஏன் செய்யறதில்ல? இப்ப கிருஷ்ணா அப்படின்னு சொல்றதுல ஏதாவது கஷ்டம் இருக்குமோ? முகுந்தா, மாதவா, அச்சுதா அப்படின்னு சொல்றதுல கஷ்டமே இல்லையே. அதுல அவ்வளவு சக்தி வேற பகவான் வச்சிருக்கிறாரு. ஏன் இவங்க எல்லாம் சொல்றது இல்ல? பகவானே, நான் உன்னை கேட்கிறேன், கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்புறார், குலசேகர ஆழ்வார். நாம மகிமைய சொல்றார். ரெண்டாவது, மக்கள் ஏன் பக்தியை எடுக்கலையே அப்படின்னு சொல்றார். பக்தியை எடுக்காத மக்களின் மீது பரிதாபப்படுகிறார், துன்பப்படுகிறார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா, 5வது காண்டத்துல உலக வர்ணனை வருது. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், உலக வர்ணனை. இதுல மேல் உலகங்கள்ல இருக்கக்கூடிய தபஸ்விகள், முனிவர்கள்லாம் மேல சத்தியலோகத்துல இருப்பாங்க. பிரம்மலோகம், சத்தியலோகம்னு சொல்லக்கூடிய லோகங்கள், அதெல்லாம் மேல் லோகம். அந்த ஜனலோகம், தபலோகம், அங்கெல்லாம் ரிஷிகள், முனிவர்கள் வாழறாங்க. அது சற்றேறக்கூடிய ஆன்மீக உலகம் போலதானா, அங்க துன்பங்கள் கிடையாது. ஆச்சரியமா இருக்கு. பௌதிக உலகம் தான். அவங்க எப்படி, எந்த நிலைனா, அந்த பிரம்மா எப்பொழுது முக்தி பெறுகிறாரோ அப்போது அவரோடு சேர்ந்து முக்தி பெறக்கூடிய ஆத்மாக்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேற எந்த துன்பமும் இல்லை. ஒரே துன்பம், இந்த பூலோகத்துல கீழ்லோகத்துல இருக்கக்கூடிய மக்கள் பக்தி செய்யவில்லையே அப்படின்ற துன்பம் உண்டாம். அது ஒரு துன்பம் உண்டாம். ஏன்னா இது பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கண்டிப்பான துன்பம். இந்த துன்பம் நம்ம இல்லைன்னா நம்ம பக்தராவே இல்லை, நம்ம பக்தரே இல்லை. ஏன்னா இது இயல்பாவே வரும். சகஜீவ ராசிகள் மேல நாம கருணை காட்ட வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய பக்தியை நாம செய்யணும். கூட சேர்ந்து சகஜீவ ராசிகளுக்கு, இல்ல நாம செய்ய முடியலன்னு வச்சுங்க, இப்ப நாம பிரச்சாரம் செய்ய முடியவில்லை, பிரச்சாரம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு நம்ம உதவலாம். அதுவும் ஜீவதொயா தான். அதனால இங்க நாம குலசேகர ஆழ்வாரிடம் பார்ப்பது ஜீவதொயா. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், நாம மகிமை, ஜீவதயா. ரெண்டு விஷயத்த இந்த ஸ்லோகங்கள்ல நம்ம பார்த்தோம். பக்தர்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள், கூடுதல் கருத்துக்கள் எல்லாம் தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே சொல், கிருஷ்ண மாதாஜி. கேளுங்க கேளுங்க. நான் பேரனுக்கு இப்போ பலதேவன் தான் வச்சிருக்கிறோம். டெய்லி அவன் 24 மணி நேரம் பலதேவா பலதேவான்னு கூப்பிடுறதுல ஒரு ஆனந்தப்பட்டுட்டு இருந்தேன் மாதாஜி. அது இப்ப நீங்க சொல்லும் போது எப்படியாவது பகவானோட பேர் நம்ம வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப சந்தோஷப்பட்டோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி. நன்றி. சாரதா மாதாஜி. மாதாஜி, நம்ம எவ்வளவு சொன்னாலும் மாதாஜி, உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நீங்க பண்றீங்க, நீங்க பண்ணலாம். எங்களுக்கெல்லாம் இன்னும் குழந்தை குட்டி இருக்கு, காலேஜ் படிக்கிறாங்க, எங்க கடமைகள்லாம் முடிச்சிட்டு தான் நாங்க பக்திக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க மாதாஜி. டொனேஷன் போனா கொடுத்துடுறாங்க, எது கேட்டாலும் செய்யறாங்க, ஃபங்க்ஷன் கோவில்லன்னா வராங்க. ஆனா ஜெபம் பண்றதுக்கும்
சச்சங்கத்துக்கு வர்றதுக்கும் யோசிக்கிறாங்க மாதாஜி. நீங்க ஒரே குறிக்கோள், உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நீங்க பண்ணலாம். எங்களுக்கு என்ன ஏஜ் வருமா பண்ணிக்கிறோம் மாதாஜி. சொல்றேன் நான், 40 வயசு இவர் இந்த பிரபு இந்த மாதிரி ஆயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு 40 வயசு, அவங்க ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாங்க. நம்ம பகவான் எப்ப கூப்பிடுவான்னு தெரியாது. இப்பயே பக்தி பண்ணாதான் நம்ம கூப்பிடும்போது பகவான் இடத்துக்கு போக முடியும். கலிகாலம் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால வாங்க பக்திக்கு, நீங்க பைசா எதுவும் கிடையாது, ஃப்ரீயா தான் நாங்க எல்லாம் சொல்லித்தரோம் அப்படி சொன்னாலுமே ஏத்துக்கிட்டு வர மாட்டேங்கிறாங்க மாதாஜி. பிரபுபாத் பா- புத்தகங்களை கொடுத்தீங்களா? பகவத்கீதை கிளாஸ் அட்டன் பண்றாங்க, பாகவதம் கிளாஸ் அட்டன் பண்றாங்க, கோயிலுக்கு வர மாட்டேன்றாங்க, ஜெபம் பண்ண மாட்டேன்றாங்க. இப்படி இருக்காங்க. பாகவத செட்டு வாங்கி வச்சிருக்காங்க. பிரசாதம் கொடுத்தீங்களா? பிரசாதமும் கிருஷ்ண ஜெயந்தி அப்போ கொடுப்போம் மாதாஜி. ம். மற்றெல்லாம் கொடுக்க மாதாஜி. பகவத்கீதை 18 அத்தியாயம் முடிவு வரைக்கும் கிளாஸ்க்கு வந்தாங்க. பாகவதம் இப்ப படிச்சிட்டு இருக்கிறாங்க. 12வது காண்டம் வந்துட்டோம் இப்ப பாகவதத்துல. ஜெபம் பண்றாங்களா? ஜெபம் கோயிலுக்கு வராங்க மாதாஜி. மெதுவா இப்படி வருவாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டாங்கன்னா மெதுவா வருவாங்க. பொறுமையா இருப்போம். சில பேர்லாம் ரொம்ப வருஷம் எடுத்துப்பாங்க. ஆமா மாதாஜி. ஆனா ரொம்ப ஏகாதசி விரதம் ஃபாலோ பண்றாங்க. நம்ம வருவாங்க கோயில் வருவாங்க. என்னென்ன நீங்க ப்ரோக்ராம். அதுக்கு மேல ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. மாதாஜி 10 வருஷமா போராடி இருக்க மாதாஜி. அதான் அவ்வளவுதான். இல்ல கஷ்டமா இருக்கு வருவாங்க மாதாஜி. ஒரே வருவாங்க. சில தெரியல. பேர் கொஞ்சம் வேகமா வந்து தீட்சை வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோ பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியும் ஒரு 4 பேர் இருக்காங்க. அதான் ஷெல்டர் வாங்கிட்டாங்க. ஷெல்டர் வாங்கிட்டு கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க. இப்போ கேட்டா மனசு கஷ்டமா இருக்கு, பகவான் கஷ்டத்தையே கொடுக்குறாரு, ஏன் நாங்க கோயிலுக்கு வந்து ஷெல்டர் வாங்கி கூட எனக்கு நிம்மதி கிடையாது, அப்படி பேசுறாங்க. அதான் அதுக்கு வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி அவங்க என்ன சொல்லுங்க. இல்ல துன்பங்களை கையாள்வது எப்படின்ட்டு ஒரு லெக்சர் கொடுத்துருக்கேன். நான் ஓகே மதேஷ், நான் அனுப்புறேன் உங்களுக்கு. விடுங்க. ஓகே இதெல்லாம் வந்து மதேஷ். இதுக்கெல்லாம் நீங்க நல்லா நிறைய படிக்கணும். இதுதான் நான் சரிங்க மதேஷ். சொன்னது. இந்த வகுப்புல நான் சொன்னேன். நீங்க மற்றவர்களை வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி வராதவர்களை நம் பக்தியில ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்கிறவங்கள கொண்டு வரணும்னா கொஞ்சம் நாம பிரபுபாதரோட சம்பந்தத்தை அதிகப்படுத்திக்கணும். பிரபுபாதர் எல்லாத்துக்குமே பதில் சொல்றார். ஆமா மதேஷ். எல்லாத்துக்கும் பதில் சொல்றார். அதை நம்ம படிச்சு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பதில் சொல்றதுக்கு அறிவு வரும். ம். நான் கேசட் வச்சிருக்கேன் மதேஜி, போட்டு போட்டு கேட்டுக்கிறேன். தமிழ்ல கேசட் ரெடி பண்ணி சேலம் டீம்ல இருந்து கொடுத்துருக்காங்க, சரி அதை சரி போட்டு சரி. படிக்கிறேன். அத மாதிரி பிரபுபாதரோட இங்கிலீஷ்ல. சம்பந்தத்தை அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ம். வந்து இது துன்பங்களை கையாள்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெக்சர் விட்டுருக்கேன் நான். அத வேணா சரிங்க மதேஷ். நான் உங்களுக்கு இந்த மாதிரி அனுப்புறேன். இதை கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகே மதேஷ். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க போன வாரம் சொன்னீங்க பக்தியில இதுவா இருக்கிறேன், அது கொஞ்சம் முன்னேறதுக்கு என்ன செய்யணும், இதை அனுப்பி வைக்கிறேன், தீட்சை உங்களுக்கு மட்டும் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க நான் மதேஜி. எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறேன். அது ஒரு பாக்கி இருக்குது. இந்த ஜெபம் செய்வதற்கான ஊக்கம் தரவிக்கும் அந்த அஃபர்மேஷன் பேரு வாசகங்கள். அஹ் அதான் அது வந்து அது மேல பற்று வரலன்னு கேட்டதுக்கு நீங்க சொன்னீங்க அனுப்பி அதான் வைக்கிறேன்ட்டு. அது அது பாக்கி இருக்கு. நிறைய பக்தர்கள் கேட்டுன்னு இருக்கிறாங்க. நான் அனுப்பிடுறேன் சீக்கிரமா. ஓகே மதேஜ். இன்னொரு விஷயம் மதேஜி, 12வது காண்டத்துல அரசர்கள் எல்லாம் வந்து அரசாட்சி செய்வாங்கன்னு வந்திருக்காங்க மதேஜி. இனிமேல் வருவாங்களா மதேஜி அந்த அரசர்கள் எல்லாம் இப்ப 12வது அத்தியாயத்துல கலியுகம் மதேஜி? முத்துறதுனால கலியுகம் முத்துறதுனால இனி அந்த மக்களை ஆளும் டெமோக்ரஸி தான் இருக்கு. மக்களாட்சி தான் இருக்கு. அப்படியா? மன்னர்கள் எல்லாம் போயிட்டாங்க. அப்படியே மன்னர்கள் வந்தாங்களும் கலியின் தாக்கத்தினால அவங்க எல்லாம் அசுரர்களா தான் இருப்பாங்க. புத்தகங்களா தான் போட்டிருக்காங்க. 12வது அத்தியாயத்துல அப்படிதான் இருக்கு. எனக்கே ஆச்சரியமா இருந்தது, இவன் மினிஸ்ட்ரி எம்எல்ஏ இவங்க இருக்காங்களே, திடீர்னு அரச குடும்பத்துல எல்லாம் இல்ல 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 அது அரசர்களும் வந்து வந்து அவங்க ஆட்சி செய்ய வர போறாங்க. சாஸ்திரத்துல அப்படியே அரசாளும் மனிதர்கள் வந்து அசுரர்களாட்டம் மாறிடுவாங்க. கலியுகம் முத்தன்னு சொல்றாங்க. அது சரி உண்மையா மாதாஜி, இப்ப மதேஜி? அடுத்தவங்க கேள்வி கேட்கலாம். கீர்த்தனா மாதாஜி ஹரே கேள்வி. கிருஷ்ணா மாதாஜி. இல்ல ஹரே கிருஷ்ணா. கீர்த்தனா அவங்க கை ஓகே உயர்த்தி ரொம்ப நேரம் ஆகுது. சொல்லுங்கம்மா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரணாம் மாதாஜி. ஆ, மாதாஜி குழந்தை பிறந்துருச்சு மாதாஜி, பையன் பிறந்திருக்கான். ஜெய் ஜெய். ஆ, என்ன பேரு? அதான் அதான் அப்புறம் மாதாஜி, நான் ஜெகநாதர்னு பேர் வைக்கலான்ட்டு, அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் அகிலன் வச்சுட்டாரு. அத சரி அகிலன்னா அகில உலகம்ங்கிறதுனால ஜெகநாதர் வைப்போம் அப்படின்ட்டு நான் கேட்டேன். அவரு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வைக்க விடல பரவாயில்ல. மாதாஜி. அகிலாவும் சாமி பேர் தான். அகிலன் அகிலன். அகிலன் சாமி பேர் தான். அகிலன் யாரு? உலகத்தை ஆள்பவன். அதான் ஜெகநாதர் நான் மனசுக்குள்ள நீங்க நினைச்சேன். ஜெகநாதன் கூப்பிடுங்க. என்ன இருக்குது கூப்பிடறதுல? கிருஷ்ணாரன்னே கூப்பிடலாமே. நீங்க கிருஷ்ணான்னு கூப்பிடுங்க. அவங்க அகிலான்னு அவன் அபிஷியல் நேம் இருக்கட்டும். நீங்க வந்து வீட்டுல கூப்பிடுங்க. நீங்க தாய் நீ தானே. நீ ஆமா மாதாஜி. கூப்பிடுறதுதான் அங்க பேரு. அவ்வளவுதான்.
சர்டிபிகேட்ல ஓகே எப்படின்னா மாதாஜி. இருந்துட்டு போட்டோம். நீங்க கூப்பிடுற பேர் வந்து நல்ல பேரா ஜெகநாதான்னு கூப்பிடுங்க. ஓகே மாதாஜி. ஜெகநாதான்னு கூப்பிட வருதான்னு பாத்துங்க. அது என்ன ஜெகநாத் அப்படின்னு கூப்பிட்டுக்குங்க. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி எத்தனை மாதாஜி. நாள் எத்தனை மாசம்? இப்ப 45 நாள் ஆயிருக்கு மாதாஜி. சரி, போட்டோ அனுப்புங்க. கண்டிப்பா மாதாஜி. ரொம்ப நன்றி மாதாஜி. நீங்க நிறைய பிரார்த்தனை பண்ணிருக்கீங்க. வைஷ்ணவர் கருணை தான் மாதாஜி. நல்லபடியா எல்லாமே நடந்தது. ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி. வேற மாதாஜி, வேற ஒருத்தவங்க கேள்வி கேட்க வந்தீங்க. அவங்க பேர் மறந்துட்டேன். ஹரே கிருஷ்ண மதஜி, பிரணாம் மதஜி, தண்டத் பிரணாம் மதஜி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மதஜி வந்து இப்ப நம்ம எல்லாமே ஃபாலோ பண்றோம். இருந்தாலும் அந்த முன்னேறல அப்படிங்கிற ஒரு தாக்கம் வந்துகிட்டே இருக்குது. எப்படி முன்னேறது அப்படின்னு தெரியல மதஜி. எந்த எந்த கட்டத்துல நீங்க ஜெபம் 16 மாலை பண்றீங்களா? ஆமா மதஜி, 16 மாலை பண்றோம். நான்கு எல்லாமே விதி ஃபாலோ நான்கு விதி ஃபாலோ பண்றோம். ஃபாலோ பண்றோம். நீங்களும் உங்க கணவரும் சேர்ந்து வந்திருக்கீங்களா? இல்ல மதஜி. நீங்க மட்டுமா? ஆமா மதஜி. நீங்க மட்டும்தான். வீட்டுல அவங்களுக்கு எல்லாம் நல்ல சமையல் எல்லாம் செஞ்சு போடுறீங்களா? டெய்லி பிரசாதம் எல்லாம் வைக்கிறேன் மதஜி. இருந்தாலும் எனக்கு அந்த முன்னேற்றம் அப்படிங்கறது இல்லைன்னு தோணிக்கிட்டே இருக்கு. முன்னேற்றம் எப்படி ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் எனக்கும் தெரியல. நீங்க சொன்னீங்கல்ல எல்லாமே பண்ணுவாங்க, அந்த முன்னேற்றம் அப்படிங்கறது இருக்காதுன்னு இப்ப இப்ப நீங்க சொன்னீங்கல்ல. வந்து வார வாரம் சத்சங்கத்துல வர்றீங்களா? வருவோம் மதஜி. பிரபுபாதர் புத்தகங்கள் படிக்கிறீங்களா? படிச்சிருக்கிறேன் மதஜி. படிச்சிருக்கீங்களா? படிக்கிறீங்களா? படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்பொழுதும் சரியா? டெய்லி படிக்குவோம். டெய்லி கீதா பாகவதம். அடுத்த ஸ்டெப் தீட்சை. எஸ் மதஜி. அப்போ நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க இங்க காரைக்கால் மதஜி. கும்பகோணம் இஸ்கான்ல இருந்து வருவாங்க. வனமாளி கோபால் பக்தர் இருப்பாங்கல்ல, அவரோட கனெக்ட். சரி, அங்க வந்து ரமா மாதாஜி, சிக்ஷா குரு ரமா மாதாஜி என்று விசேஸ்வரி மதஜி. மதஜி விசேஸ்வரிமா. ஓகே. ராமரங்கனி மதஜி. சரி, இப்ப அவரு நீங்க வந்து கும்பகோணம் கோயிலோட சம்பந்தப்படுத்திட்டு அங்க வந்து நீங்க வந்து அடுத்த ஸ்டெப் வந்து நீங்க வந்து சிக்ஷா திட்டம் வச்சிருக்காங்க பக்தர்கள் அங்க. 4 மாலைக்கு சர்டிபிகேட், 8 மாலைக்கு சர்டிபிகேட், அந்த மாதிரி படி இருக்கு. அந்த படி எல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிருக்கேன் மதஜி. பக்தி சாஸ்திரி கம்ப்ளீட் பண்ணிட்டு பக்தி வைபவ் கேட்டுட்டு இருக்கிறேன். லிசனரா தான் இருக்கிறேன் மதஜி. ஆனா பக்தி வைபவே வந்துட்டீங்களா? சரி, அப்ப இஸ்கான் டிசைபிள் கோர்ஸ் பண்ணுங்க. பண்ணிட்டேன் மதஜி. அதுவும் பண்ணிட்டீங்களா? அப்ப தீட்சை வாங்குங்க. அது எனக்கு இந்த வருஷம் எப்படியும் கிருஷ்ணா மெர்சி வாங்கணும் மதஜி. தீட்சை ரெடி பண்ணுங்க. குருவை தேர்ந்தெடுங்கள். குருவை அதான் அந்த ஜபம் பண்ணக்குள்ள அந்த ஒரு ஃபுல்ஃபில் இருக்க மாட்டேங்குது. பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல்ஃபில் இருக்க மாட்டேங்குது. பண்ணிட்டோம் அப்படிங்கிற 16 மாலைகளை ஜபம் பண்றீங்களா? தினம் பண்ணிடுவேன் மதஜி. தினம் பண்ணிடுவேன். ஆனா அந்த முன்னேற்றம் அப்படிங்கறது எனக்கு இல்ல. முன்னேற்றம் இல்லன்ட்டு அது தோணிக்கிட்டே இருக்குது. அது எப்பவுமே தோன்றும். ஏன்னா வந்து நம்ம கவனமா ஜபிக்கல. நான் யாருக்குமே திருப்தி வரக்கூடாது. பக்தியில திருப்தி வராது. ஏன்னா முழுமை அடையலன்னா, இப்ப முழுமை அடைஞ்சோம்னா எங்க இருப்போம்? ஆன்மீக உலகத்துல இருப்போம். அந்த முழுமையை அடையிற வரைக்கும் போராடி கொண்டே இருக்கிறோம். எல்லாருடைய நிலைமையும் அப்படிதான். யாருமே நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா ஜபம் பண்ணிட்டேன், கிருஷ்ணரை நேர்ல பாத்துட்டேன்னா நான் சொல்றேன், அது போராட்டம் தான். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய போராட்டம் தான். ஏன்னா மனதை அடக்குவதுன்றது சாதாரண காரியம் கிடையாது. இதுல நம்ம கொஞ்சம் உண்மையான ரீதியில போராடும் போது இந்த வாழ்வின் கடைசியில இறுதியிலயோ இல்ல சில பேருக்கு வாழ்வின் நடுவுல கூட அந்த செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்தல் வந்துரும். அப்படிப்பட்டவர்கள் தான் சன்னியாசிகளாக, மிக உயர்ந்த பக்தர்களாக மாறுறாங்க. அவங்க இருக்கிறாங்க. சோ அப்ப அந்த தன்னை உணர்தல் வந்து வரும்போது, இப்ப நீங்க தன்னை உணர்ந்த பக்தரா வச்சுக்கலாமே. ஓகே, நீங்க வந்து மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்னு வச்சுக்கலாம். அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தர் கூட நான் இன்னும் பக்திக்கு வரலையேன்னு நினைப்பாங்களாம். இது வைஷ்ணவர்களுடைய மனப்பாங்கு. வைஷ்ணவர்கள் எப்போ நான் நல்ல பக்தி பண்ணிட்டேன், நான் எல்லாம் பாஸ் ஆயிட்டேன், நான் பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ், பக்தி வேதாந்தா, பக்தி அது இது எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நான் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு எப்பவுமே எந்த பக்தரும் சொல்றதே கிடையாது. பிரபுபாதர் பாகவத முழுக்க அவர் தான் எழுதினார். நல்ல கவனிங்க, முழுக்க எழுதிட்டு அவரே படிச்சார். ஏன்னா என்ன வந்து கிருஷ்ணர் தான் எழுத வச்சார்.
அப்ப இது வந்து எந்த இல்ல என் கிருஷ்ணர் இதுதான், அதனால நான் அதை படிக்கிறேன்னு படிச்சார். அப்ப கடைசி வரைக்கும் நம்ம இடைவிடாமல் நான் பக்தி செய்யவில்லையே அப்படின்ற மனப்பாங்கு சரியான மனப்பாங்கு பக்தியில. நீங்க ஆரம்ப கட்டத்துல இருக்கிறதுனால ஒரு தீட்சைக்கு வரணும், இன்னும் நிறைய சேவைகள் செய்யணும்ன்றதெல்லாம் இருக்கு, உண்மையாவே இருக்கு. நீங்க சாதிக்க வேண்டியது பக்தியில இருக்கு. அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க கால் எடுத்து வைங்க. அது வந்து குருவை தேர்ந்தெடுத்து சரணடைதல். ஏன்னா ஒரு தன்னை உணர்ந்த அஹ், பக்தரால் தான் உங்களுக்கு வந்து தரிசனம் காட்ட முடியும். இப்ப நாங்கெல்லாம் சாதாரண பக்தர்கள், சிக்ஷா குருன்னு கூட சொல்லக்கூடாது எங்களெல்லாம். நாங்க வந்து குருவிடம் செல்வதற்கு வழிகாட்டும் ஒரு சாதாரண டீச்சர்னு சொல்லிடுங்க. பக்தி பாடம் நடத்தும் ஆசிரியர்கள், அவ்வளவுதான். சிக்ஷா குரு என்பது கூட குருக்கு சமமானவர்கள் தான், தன்னை உணர்ந்தவர்கள் தான் சிக்ஷா குருன்னு சொல்லணும். நிறைய பேர் இஸ்கான்ல வந்து சாதாரண பக்தர்களை சிக்ஷா குரு, என்ன யாருன்னா சிக்ஷா குருன்னா நான் உங்களுக்கு விஷயம் தெரியலன்னு அர்த்தம்னு சொல்லிடுவேன். என்ன வந்து சிக்ஷா குருன்னு சொல்லவே கூடாது. சிக்ஷா குரு, குருன்ற வார்த்தை வரும்போதே அவர்கள் தன்னை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நான் ஒன்றும் தன்னை உணர்ந்த பக்தர்லாம் கிடையாது, நான் சாதாரண உங்களை மாதிரி பக்தர் தான், அவ்வளவுதான். அதனால இதை புரிந்து கொண்டு நீங்க சிக்ஷா குரு கூட கொஞ்சம் குருவே குருவே இப்ப சிக்ஷா குருன்னு சொன்னா அவங்களும் அந்த சன்னியாசி லெவல்ல இருக்கணும். அப்படி ஒரு மிக உயர்ந்த பக்தரை சரணடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்ப சரணடையும் போது, குரு பரம்பரையில் சரணடையும் போது உங்களுக்கு வந்து அந்த உந்துதல் ஏற்படும். நாமத்தை நல்லா சொல்றதுக்கான நிஜமான உந்துதல் ஏற்படும். அப்போ வந்து கொஞ்சம் சரியா போக முடியும். சரியா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஃபாலோ பண்றேன். தீட்சைக்கு முயற்சி பண்ணுங்க, அவ்வளவுதான். நன்றி. தேங்க்யூ. தீட்சை என்பது ஒரு நிரந்தர உறவு. குருவை நம்ம தேர்ந்தெடுத்து அவரோட சம்பந்தப்படுறது இந்த பிறவி கிடையாது, பல பிறவிகளுக்கும் வந்து அது தொடர்கின்ற உறவு. மற்ற உறவுகள்லாம் இந்த பிறவியோட போயிடும். ஆனா குருவினுடைய உறவு வந்து போகாது. குருனுடைய வேலை இன்னொன்னு என்னன்னா, நீங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்க உங்க குடுமையை பிடிச்சி அவரை கிருஷ்ணரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். நம்மள அது அவருடைய கடமையாக மாறி விடுகிறது. ஹரே சரியா? சரி. அதனால ஹரே தகுதி வாய்ந்த குருவை சரணடைந்து அவரிடமிருந்து தீட்சையை பெறுங்கள். சரிங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? யாருக்காவது ஏதாவது கேள்விகள்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆ, கேளுங்க. மாதாஜி, எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு இப்ப ரொம்ப பணக்காரங்களா ஆயிட்டாங்க. அப்ப ஒரு முறை கூப்பிட்டு எங்க வீட்டுல ஒரு ப்ரோக்ராம்க்கு பிரசாதம் போட்டோம் மாதாஜி. அப்ப இந்த மாதிரி சுவை நாங்க சாப்பிட்டது இல்லையேன்னு சாப்பிட்டாங்க. அப்ப அவங்கள திரும்ப எப்படியாவது பக்திக்கு கொண்டு வரணும் தான். ஆனா இப்ப ஒரு கொஞ்சம் திரும்பியும் நான் ஒரு 2 தடவை போல அவங்க இப்ப செகண்ட் டைம் வந்திருக்காங்க. அப்பயும் நான் பிரசாதம் கொண்டு போயிட்டு கொடுத்து கதைச்சிட்டு வந்தேன். இப்ப அம்மா வீட்டுல போய் சொல்லிருக்கிறாங்க மாதாஜி, அவங்களுக்கு அவங்களோட சேர்ந்த ஒரு சொந்தக்காரங்களோட இவங்க கதைச்சிருப்பாங்க போல. அப்ப அம்மா வீட்டுல போய் சொல்லிருக்கிறாங்க, நாங்கெல்லாம் சாமியார் சும்மா நல்லா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நாங்க பிரசாதம் சாப்பாடு போட மாட்டோம். நாங்க நிறைய புண்ணியங்கள் பண்றோம், இல்லாதாக்களுக்கு உதவுறோம். அப்படியெல்லாம் சாப்பாடு போடக்கூடாது. இப்ப என்ன வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கணும், உடுப்பு துணிமணி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கதைச்சிருக்கிறாங்க மாதாஜி. இந்த சாமியார்கள் எல்லாம் ஏமாத்துறவங்க, நீங்க எல்லாம் இப்படி பக்தி பண்ணிக்கிட்டு இருக்குது உங்களுக்குள்ளேயே நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வெளி உலகம் தெரிய மாட்டுது. என்ன மாதாஜி, இவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது நம்ம? இப்ப உங்ககிட்ட நேர்ல சொல்லாதனால நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நீங்க பதில நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்ப ஒரு முட்டாள்கள் வந்து முட்டாள்தனமா பேசும்போது அந்த முட்டாளுக்கு ஏபிசிடில இருந்து பாடம் நடத்தணும். இப்ப நீங்க என்னுடைய குருதேவர் முக்கியமா பணக்காரனுங்களுக்கும் பிரசாதம் தேவைன்னு சொல்லுவாரு. ஆனா அவனுங்கெல்லாம் ஆன்மீகத்துல பூஜ்யமா இருக்கிறானுங்க, அவனுங்களுக்கும் பிரசாதம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ரத யாத்திரை நடந்தாலும் மிகப்பெரிய பணக்காரர்கள் கூட அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிடுறாங்களா இல்லையா? இந்த பிரசாதம் என்பது பணக்காரர்கள் ஏழைகளுக்கு பாகுபாடு கிடையாது. நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க. அந்த முக்கியமா பணக்காரர்கள், நாங்க தான் வீட்டுல நல்லா சாப்பிடுறோமே, பிரசாதம் எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு அகம்பாவத்துல பேசுவாங்க. இது அகம்பாவம், அது முட்டாள்தனம்.
நாங்க சேவை செய்யறோமே. ஏன்னா சில சமயவாதிகள்லாம் ஏமாத்துறாங்க, அது உண்மைதான். அதை பார்த்துட்டு இவங்க நம்மளே அந்த மாதிரி ஒரு கூட்டத்தோட சேர்க்கறாங்க. இவங்க வரணும், அவங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் சொல்லணும், இதுல இருக்கிற விஷயங்களை அறிந்து ஒரு நல்ல பக்தரை பார்க்கணும் அவங்க. அப்புறம் அவங்க கிட்ட படிக்கணும். படிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க மண்டைக்கு உரைக்கும் நம்ம பண்றது சரியா தவறான்ட்டு. அதனால அது வரைக்கும் அவங்களுக்கு நம்ம விளக்க முடியுமா? இவ்வளவு நீங்கள் ஒரு 10 வருஷமா இயக்கத்துல இருக்கிறீங்க. 10 வருஷமாக நீங்கள் அறிந்த விஷயத்தை 1 மணி நேரத்திலேயோ இல்ல ஒரு குறைந்த காலகட்டத்திலேயோ அவர்களை புரிய வைக்க முடியுமானா முடியாது. அதனால கண்டுக்கவே கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. சரி, மாதாஜி இப்ப அவங்க தொடர்ந்து டீல் பண்றதா நம்ம இல்லாட்டி அவங்க வந்து எப்படி சாப்பிடுவாங்கன்னா மாதாஜி, முழு ஆமைய கொண்டு வந்து அதை உயிரோட கொஞ்ச நேரம் அப்படி நடமாட வச்சு அதுக்கப்புறம் அதை வெட்டி சாப்பிடுறவங்க, அப்படி அப்படி சாப்பிடுறவங்க மாதாஜி. வீட்டுலாம் போகாதீங்க, அவனை விட்டுருங்க. வேண்டாம் ஏன்னா மாதாஜி. எதுக்கு இப்ப அதாவது நாம வந்து ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன். ஜீவதோயா தேவைதான், இவங்க எல்லாம் பக்திக்கு வரணும்னு எப்பாவது வந்துட்டாங்க, தெரியாம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பிரசாதம் கொடுங்க, வேண்டாம்லாம் சொல்ல. இப்போ இந்த இன்னைக்கு ஸ்லோகமே ஜீவதோயாயை பற்றி தான். மற்றவர்களையும் பக்திக்கு கொண்டாடணும்ன்ற எண்ணம் வளர வேண்டும். எவ்வளவுலாம் முடியுதோ, நம்மால எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரம் முயற்சி பண்ணணும், சரிதான். இதற்கு மேல ஒரு உதாரணம் இருக்கு. நீங்கள் ஒரு போர் நடக்கும் இடத்துல போயிருக்கீங்க. செஞ்சிலுவை சங்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரெட் கிராஸ் சொசைட்டின்ட்டு. அவங்க யாருக்கும் சொந்தம் கிடையாது. எங்கேயாவது சண்டை போட்டாங்கன்னா, 2 நாடு சண்டை போட்டாங்கன்னா அந்த செஞ்சிலுவை சங்கம் அங்க போகும். போய் 2 நாட்டவருக்கும் உதவி பண்ணும். அதுதான் அவங்களுடைய வேலை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா இப்ப போர்க்களத்துல வந்து உதவியாளர்கள் குறைச்சலா இருப்பாங்க. ஏன்னா இப்ப இந்தியால இருந்து செஞ்சிலுவை சங்கம் அமெரிக்கா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவ்வளவு செலவெல்லாம் ஆகும். அதனால ஒரு ஒரு குறிப்பிட்ட குறைந்த மக்கள் தொகை தான் அங்க போக முடியும். போயிட்டு அந்த போர்க்களத்துல போராடணும். அப்படி போராடும் போது மருத்துவர்கள், நர்ஸுகள் இவங்க எல்லாம் குறைச்சலா இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க 3 கலர் பேண்டை வச்சிருவாங்க. கையில கட்டிடுவாங்க. அந்த அந்த 3 கலர்ல வந்து உடனடியா காப்பாற்றக்கூடியவர்களை முதல்ல காப்பாத்துவாங்க. அவங்கள காப்பாத்தி அவர்களை கொண்டு அடுத்து கஷ்டப்படுறவங்களுக்கு காப்பாத்துறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு டீம் ஆக்கிடுவாங்க. அதனால வேகமாக வரக்கூடியவர்களை காப்பாற்றுவார்கள். அடுத்து மூணு மூணு கேட்டகரியா பிரிச்சிருவாங்க. இது தேரவே தேராதுன்றத ஒரு ஒரு டார்க் கலர் போட்டு அப்படி வச்சிருவாங்க. ஏன்னா எல்லாம் போச்சு, கண்ணுல இருந்து காதுல இருந்து மூக்குல இருந்து கிட்னில இருந்து எல்லாம் போய் நசுங்கி ஒருத்தன் இருக்கிறான்னா அவனை காப்பாத்துருவியா? இல்ல ஒரு ஒரு முதலுதவி கொடுத்தா இவன் எழுந்துருவான் அப்படின்னும் போது அவனை காப்பாத்துவீங்களா? இது போர்க்களம். இங்க வந்து வேகமா நிறைய பேரை காப்பாத்தணும். அப்போ வேகமாக காப்பாற்றப்படக்கூடிய மக்களை வந்து காப்பாத்துறாங்க. அவங்க வந்து இந்த டீமோட சேர்ந்துப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு இங்க பிரச்சாரம் செய்கிறோம். இந்த பிரச்சாரம் செய்யும் போது அப்படியே நிறைய ஆசிரியர்கள் உருவாக்குகிறார்கள். நிறைய மாதாஜிங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்க ஒரு சின்னதா நாமாட்டா பண்ணி அவங்க வந்து ஒரு மக்களை வளர்க்கிறார்கள். நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப துளசி மகாராணி மாதாஜி, சீதலா கேசவி மாதாஜி, இன்னும் நிறைய பேர். விஸ்வேஸ்வரி மாதாஜி ஆல்ரெடி டாப்ல இருக்கிறாங்க. இன்னும் அந்த ஒசூர்ல ஒரு மாதாஜி, சுந்தரின்னு ஒரு மாதாஜி இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, ஒரு இங்க அப்படி படிக்கிறாங்க. அப்படி இன்னொரு கூட்டத்தை அவர்கள் வளர்க்கிறார்கள். இந்த போர்க்களத்துல காப்பாற்றுபவர்களை, மீட்பவர்களை வளர்க்குற மாதிரி. அப்ப இவங்கெல்லாம் எனக்கு கேள்வி கேட்டா கூட உடனே பதில் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு கூட்டத்துக்கு அவங்க பதில் கொடுக்குறாங்க. அதனால அவங்களுக்கு நான் அட்டென்ஷன் நிறைய கொடுக்கணும், கவனம் அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒருத்தர் கிடையாது, அவங்க ஒரு 10. அப்போ ஒருத்தருக்கு உதவி பண்ணா 10 பேருக்கு உதவி செய்ததுக்கு சமம். அதனால யார் விரைவில் இப்போ பிரேம் பூர்ண பரமேஸ்வரி மாதாஜி ஸ்ரீலங்கால நீங்க பிரச்சாரம் பண்றீங்க, ஒரு 10 பேருக்கு நீங்க இது பண்றீங்கன்னா உங்களுக்கு நான் அதிகமான கவனம் செலுத்துவேன். அந்த மாதிரி அதிகமான கவனம் யாருக்கு செலுத்தணும்னா அவங்க வந்து இன்னும் துரிதமா அதை பிடிச்சி துரிதமா அவங்க 4 பேருக்கு உதவி செய்யக்கூடியவர்களா இருக்கணும். இது முதல். 2வது, கொஞ்சம் டல்லா இருப்பாங்க, தள்ளிட்டே இருக்கணும். அவங்கள தள்ளி தள்ளி விடணும். பக்திக்கான விஷயங்களை தள்ளி விட்டா கொஞ்சம் சுதாரிச்சுப்பாங்க அவங்களுக்கு. 3வது தான் இந்த பூஜ்யத்து பின்னாடி போகணும். பூஜ்யமா இருக்கிறாங்களே, இப்ப நீங்க சொன்னீங்களே ஆமா சாப்பிடுறாங்களே, அவங்க எல்லாம் கடைசியில வைங்க. உங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்கு, வேற வேலையே இல்லை, யாருமே இல்லை, உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண சேவையே இல்லை அப்படின்னும் போது அந்த கேட்டகிரிங்கெல்லாம் டார்கெட் பண்ணி
அவங்கள எப்படி வளைச்சு போடுறது, அவங்கள எப்படி பக்தி கொண்டாடுறது அப்படின்னு யோசனை பண்ணி நீங்க பண்ணலாம். என்னுடைய கவனம் நான் பொதுவா வந்து யார் விரைவில் முன்னேற வருவாங்களோ அவங்களதான் நான் பிடிப்பேன். இந்த திருமணம் பண்ணி வைக்கிறதுல கூட அதுதான் நான் பார்ப்பேன். முதல்ல பார்ப்பேன், நான் என் பேச்சை கேட்கறாங்களான்னு பார்ப்பேன். பேச்சை கேட்கறவங்களுக்கு உடனடியா ஹெல்ப் பண்ணுவேன், எவ்வளவு நாளும் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா அவங்களுக்கு உடனே என்னால ஹெல்ப் பண்ண முடியும், உடனே அவங்கள திருமணமும் அரேஞ்ச் பண்ண முடியும். இது நான் 100 பொண்ணு, இது 20 வருஷமா ஒரு சிலர் என் பின்னாடி இருக்கிறாங்க, இன்னும் கல்யாணமே ஆகவே இல்லை. 48 வயசு ஒரு ஆளுக்கு, 48 வயசு, கிட்டத்தட்ட 10 வருஷமா பொண்ணுங்களை அனுப்பிச்சுன்னு இருக்கேன். இனி நான் தோத்து போறதா, அவங்க வாழ்க்கையே அப்படியான்னு எனக்கு தெரியல. ஆனா அதுல நிறைய நேரம் செலவு பண்றது இல்லை. நான் போன் பண்ணி பேசி திட்டிடலான்னு கூட யோசனை பண்ணேன். சரி வேண்டாம், அது கூட எனக்கு டைம் வேஸ்ட். ஏன்னா இது தலையெழுத்து இல்ல போல் இருக்கு. அதை நான் புரிஞ்சுக்காம அங்க போய் எதுக்கு முட்டி போராடணும் விட்டுறலாம். அதனால இந்த மாதிரி சொந்தக்காரங்க எல்லாம் ஓரமா ஒதுக்கிட்டு போயினே இருங்க. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? சரி, நாம வந்து அடுத்த வாரம் வகுப்பு பெரும்பாலும் இருக்காது. இருந்ததுன்னா நான் கண்டிப்பா அனௌன்ஸ்மெண்ட்ல போட்டுறேன். பக்தர்கள் வந்து பாடங்களை படியுங்கள். கண்டிப்பா நான் வந்து ஜப்பா அஃபர்மேஷன்ஸ் அனுப்பிச்சிடுறேன். எனக்கும் அது ரொம்ப உதவியான ஒரு விஷயம். 5வது காண்டமும் அனுப்புறது வந்து பெண்டிங்கா இருக்கு, அதையும் உடனடியாக அனுப்பிடுறேன். பக்தர்கள் அந்த விடுபட்ட லெக்சர்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருங்க. நம்ம வந்து அதுக்கு அடுத்த வாரம் சந்திக்கலாம். வாஞ்சா கல்பதருபஸ கிருபா சிந்து वैष्णवेभ्यो नमो नमः। நன்றி. ஹரே கிருஷ்ணா. हरे